அடுத்த ஒரு ப்ரொடியூசர் வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறது, என்ன டீல் பேசுகிறது, வைக்கிறது. அதே நேரத்தில எந்த மாதிரியான பாடல்கள் எதிர்பார்க்குறீங்க, என்ன கதை, என்ன கதைக்கு ஏற்ற மாரி அந்த கம்ப்ளீட் வந்து ஃபிலிம் டிஸ்கஷனும், அதுக்கு என்ன மாதிரியான மியூசிக் வேணும், என்ன மாதிரியான இது என்ன சொல்றது, நோட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றதுலலாம் கம்ப்ளீட்டா சப்மர்ஜ் ஆயிடுறாரு தேவா. பட் ஆனா, அது இந்த டியூன போட்டு குடுத்துட்டு, இந்த இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போயிடுறது, அத கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் பண்ணி குடுக்குறது சபேஷும், முரளியும் தான். முரளி ஸோ அவங்க 2 பேரும். ஒரு ஒரு பிரெயினா இருந்திருக்காரு. ஒரு மூளையா இருந்து செயல்பட்டுருக்காரு சபேஷ். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அ அதாவது ச தேவா வந்து அவருடைய ஒரு ஒரு பேக்கேஜ கூட்டுறாரு. பேக்கேஜ கூட்டி ஆன் பார் வித் இளையராஜா, அப்படிலாம் இளையராஜா கொஞ்சம் கம்மியா, இல்ல சங்கர் கணேஷ் ஓட கொஞ்சம் ஜாஸ்தியா, இந்த ம். டைம்ல இப்படி வரும்பொழுது, அப்போ சபேஷ அப்ரோச் பண்றாங்க டைரக்ட்டா. அதாவது டைரக்டர்ஸும் சரி, புரொடியூசர்ஸும் சரி, சபேஷ அப்ரோச் பண்ணும்பொழுது, நீங்களே எனக்கு போட்டு குடுங்களேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். நம்ம நீங்களும் நானும் இருக்கோம் அப்படின்னா, நம்ம 2 பேர்ல யார் வேலை தெரிஞ்சவன்னு 3வது ஒருத்தன் பார்த்து கண்டுபிடிச்சுருவான் இல்லையா? இன்னைக்கு ம். பாட்டுன்னு நம்மள தேடி ஒருத்தன் வரான் அப்படின்னா, நீங்க நல்லா பாருங்களா, யாருக்கு நல்லா மியூசிக் பத்தி நெறைய தெரியுது, யார் நெறைய வேலை பார்க்குறா அப்படிங்கும்பொழுது அவங்க பார்க்குறாங்க. சபேஷ் நெறைய வேலை பார்க்குறாரு. பட் தேவான்றது ஒரு லெஜெண்டு. பட் அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் நெனச்சா எல்லாத்தையும் பண்ணிற முடியும். பட் எக்ஸிகியூஷனுக்கு வச்சிருக்கிறது சபேஷ்.